ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுண்டு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்கள். சகரியா 4 6 முதல் 10. தியான வசனம் 6ஆம் வசனம். சகரியா 4 6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தென் அமெரிக்காவுக்கும் வட அமெரிக்காவுக்கும் இடையே அட்லாண்டிக் மகா சமுத்திரத்தையும் பசிபிக் மகா சமுத்திரத்தையும் இணைப்பதற்கான பனாமா கால்வாய் வடிவமைப்பு திட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் புகழ்பெற்ற படைத்தலைவரும் கட்டட பொறியாளருமாய் இருந்த ஜார்ஜ் வாஷிங்டன் கோதல்ஸ் என்பவராகும். ஆனால் அந்த கால்வாயை கட்டி முடிப்பதற்கு முன்பாக அவர் சந்தித்த விமர்சனங்கள், நிந்தையான பேச்சுக்கள், அவமானமான வார்த்தைகள், பல அவரை கூனி குறுகச் செய்திருக்கக்கூடிய அத்தனையான வார்த்தைகளை அவர்கள் பேசினார்கள். ஆனாலும் அவர் யாருக்கும் எந்த பதிலும் சொல்லாமல் அவர் தன்னுடைய வேலையிலே கவனமாக இருந்தார். இப்படி நிந்தித்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி அவருடைய உதவியாளர் ஒருவர் அவரிடத்திலே கேட்டு அவர்களுக்கு மறுமொழியாக ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுங்கள் என்று சொல்லப்பொழுது அவர் சொன்னார், அதற்கு சமயம் வரும்போது நான் பதில் சொல்லுவேன் என்று சாந்தத்தோடு கூறினார். அப்பொழுது அவருடைய உதவியாளர் கேட்கிறார், இத்தனை விமர்சனங்களுக்கும் எவ்விதம் நீங்கள் பதில் சொல்லப் போகிறீர்கள் என்று அவளோடு கேட்டார். அதற்கு அவர் சொன்ன பதில் தெரியுமா? கால்வாய் கட்டி முடிக்கப்படுவதன் மூலமாகவே என்பதே கனத்திற்குரிய அந்த பொறியாளர் புன்முறுவலுடன் கொடுத்த பதிலாக இருந்தது. கால்வாய் கட்டி முடிக்கப்படுவதன் மூலமாகவே. எத்தனை அவமானமான, நிந்தையான, சோர்வுடைய செய்யக்கூடிய வார்த்தைகள் வந்தாலும் என்னுடைய கையிலே கொடுக்கப்பட்ட பணி நிறைவேற்று அதை வெளிப்படுத்துகின்ற பொழுது, அதை அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது, நான் அதை செய்து தீர்க்கின்ற பொழுதின் மூலமாகவே நான் அதற்கு பதில் கொடுக்கிறேன் என்பதாக இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பனாமா கால்வாயின் கட்டுமான பணி முடிவுறுவதற்கு பல வருடங்கள் சென்றன. அத்தனை ஆண்டுகளும் அதன் பொறியாளர் பலவிதமான சிரமங்களையும் இடையூறுகளையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் முறையீடுகளையும் நிந்தைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்த போதிலும் அவர் மனம் தளராதிருந்து முடிவாக தன்னுடைய செயல் திட்டத்தில் வெற்றி கண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஒரு கட்டட பொறியாளரும் ஒரு கட்டடத்தை கட்ட ஆரம்பிக்கும் முன்பாக தங்களுடைய மனதில் அதை பற்றிய தெளிவானதொரு வரைபடத்தை கொண்டவராக இருப்பார்கள். அதன்படியே அவர் ஒரு வரைபடத்தை, அதாவது ப்ளூ பிரிண்ட் என்று சொல்லுவோம் அல்லவா, ப்ளூ பிரிண்ட்டை வரைந்து அந்த கட்டடத்தை வடிவமைக்கிறார். அவ்விதமாகவே நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் கூட நம்முடைய பரம பிதாவானவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தம்முடைய மனதில் ஒரு மகத்தான திட்டம் வகுத்திருக்கிறார். சங்கீதம் 40:7 சொல்லுகிறது, புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த வேத பகுதியில் உள்ள புஸ்தக சுருள் என்பது பிதாவினுடைய மனதாக குறிப்பிடப்படுகிறது. எந்த மனுஷனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்படுகிறான் என்று பிரசங்கி 6:10 நாம் வாசிக்கிறோம். ரோமர் 9:11 ஆண்டவருடைய வார்த்தையை விதமாய் சொல்கிறது, தேவனுடைய தீர்மானம் அழைக்கிறவராலே நிலை நிற்கிறது என்பதாக. இதைத்தான் தாவீது சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற தேவனுடைய நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்று குறிப்பிடுகிறார் 2 சாமுவேல் 23:5. அருமையான தேவ பிள்ளையே, பரம பிதாவானவரின் திட்டத்தின்படியே நீயும் நானும் இந்த உலகத்தில் ஏற்ற வேளையில் ஜனிப்பிக்கப்பட்டோம். நீ ஆண்டவராகிய இயேசுவின் கல்வாரி அன்பை அறிந்து கொண்ட பின்பு ரட்சிக்கப்பட்டு சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாய். இவை யாவும் ஆண்டவருடைய திருவுள சித்தத்திற்குட்பட்டவைகள் என்பதை மறந்து போகாதே. ஆனாலும் நீ மேன்மையானதொரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்யக்கூடியவனாக உன்னை குறித்த அவருடைய மகத்தான திட்டத்தினின்று வெகு தூரத்தில் இருப்பது போல நீ உணர்கிறாயோ? உன்னதமானதொரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்யும்படி நீ சுயமாய் பலமுறை முயற்சி செய்தும் அருமையான கர்த்தருடைய பிள்ளையை தோல்வியே சந்தித்திருக்கிறாயோ? கலங்காதே. மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உன்னால் செய்யக்கூடாது என்பதை உன் தேவன் அறிவார். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே, அவருடைய கிருபையினாலும் ஆவியினாலும் விசுவாசத்தினாலுமே எல்லாம் சாத்தியமாகும் என்று ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறதல்லவா. கல்வாரி சிலுவையில் உனக்காக தம்முடைய முழு இரத்தத்தை சிந்தி யாவற்றையும் உனக்காக செய்து முடித்திருக்கிற தேவகுமாரன்
உன்னை குறித்த விஷயத்தில் எதை விசுவாசிக்கிறாரோ அதையே நீ விசுவாசிப்பாயாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து கரைதரை பிழை ஏதுமற்ற பரிசுத்தமும் மகிமையுமுள்ள மணவாட்டியாக உன்னை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக உனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தவர் நம் ஆண்டவர். உன்னுடைய பரிசுத்தமாகுதலுக்காகவும் பூரணமாகுதலுக்காகவும் பலியானவர் அவர். இன்றும் பரமபிதாவின் வலது பார்சத்திலிருந்து உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர். அந்த வேலையை உன்னில் நிறைவேற்றி முடிக்கும் வரை அமர்ந்திருப்பதில்லை. அவர் சகலமும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஆகவே சோர்வு, அதைரியம், அவிசுவாசம், சந்தேகம் போன்ற தூசிகளை உதறிவிட்டு நீ எழுந்திரு. விசுவாச கரத்தினால் நீ உன் தேவனை பற்றிக்கொள். நீ அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பாயாகில் அவர் உன்னை குறித்த தமது தீர்மானத்தில் உறுதியுள்ளவராகவும் தமது செயலில் நிச்சயமுள்ளவராகவும் இருப்பது அதிலே நீ காண்பாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தற்பொழுது உன்னுடைய ஜீவியம் பல குறைகளும் தோல்விகளும் உள்ளதாய், பிறர் குற்றப்படுத்தக்கூடியதாய் இருந்தாலும், உன் தவறுகளின் நிமித்தம் நீ உனக்கு அறிமுகமானவர்களால் அசட்டை பண்ணப்பட்டும் பரிகாசமாய் பேசப்பட்டும் நிந்திக்கப்பட்டும் இருந்தாலும் நீ பதற்றமடையாதே. நீ உன்னுடைய பலவீனங்களை அறிந்து கொண்டு உன்னை தாழ்த்தும்படியாகவும் உன் இருதயத்தில் உனக்கே தெரியாமல் மறைந்திருக்கும் தீய சுபாவங்களையும் குறைகளையும் நீ கண்டு உணர்ந்து அவற்றை மேற்கொள்ளும்படி தம்முடைய இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் மன்றாடும்படியாகவும் தேவன் சில சோதனைகளை உன் வாழ்விலே அனுமதிக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதை கேள். ஏசாயா 60:15, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்பது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அல்லவா? உன் ஜீவியத்தில் தமது நற்கிரியை தொடங்கின தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். ஆண்டவருடைய வேலை நிறைவு பெறுகின்ற பொழுது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்பது ஏசாயா 55:13 சொல்லுகிறது. எந்த ஒரு கட்டடமும் அதன் கட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருக்கும் நாட்களில் பார்ப்பதற்கு அலங்கோலமாகவும் அதற்காக திட்டமிடப்பட்டுள்ள வேலைப்பாடுகள் சாதாரண மனுஷரால் விளங்கி கொள்ளப்படக்கூடாதவையாகவுமே இருக்கும். அவ்விதமாகவே உன்னுடைய வாழ்க்கையானது தற்போது குழப்பங்களால் நிறைந்ததாக நம்பிக்கையற்றதாக இருக்கலாம். ஆனாலும் நீ உன் சிருஷ்டியருடைய கரத்தில் உன்னை முற்றிலும் ஒப்படைத்து அவருடைய கரத்தில் அமர்ந்து பொறுத்திருந்து பார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்பது சங்கீதம் 37:5 ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு தத்தம். ஆண்டவருடைய செயல் திட்டத்திற்கு எதிராக எவ்வளவு எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வந்தாலும் யாதொன்றும் அவர் தம் திட்டத்தில் நின்று அவரை சற்றேனும் அசைக்கக்கூடாத அளவுக்கு அவர் மன உறுதியுள்ளவராயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பல வேளைகளிலே நீ அவரது செயல் திட்டத்திற்கு ஒத்துழைக்காமல் இருந்ததின் மூலமாகவே நீயே அவருக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்திருக்கிறாய். ஆனாலும் உன்னை தேறினவனாக நிறுத்தும் விஷயத்தில் அவர் நம்பிக்கை இழந்து விடவில்லை. தம்முடைய குமாரனுடைய அதே சாயலுக்கு ஒப்பானவனாக உன்னை மாற்றும்படியான தம்முடைய செயல் திட்டத்தை படிப்படியாக உன்னில் நிறைவேற்றும்படி உன்னை முன்னறிந்து முன்குறித்து அழைத்தவர் உன்னை நீதிமானாக்கி முடிவிலே மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி ரோமர் 8:29-30 வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அவரோடு சேர்ந்து நிற்க மாத்திரம் ஜாக்கிரதையாயிருப்பாய் என்றால் நிச்சயமாகவே அவர் உன்னை குறித்த தம்முடைய செயல் திட்டத்தில் வெற்றி காண்பார். நீ அவருடைய மனதில் உள்ளவாறே வடிவமைக்கப்பட்டு அவருடைய பரிசுத்தம், ஆண்டவருடைய தாழ்மை, ஆண்டவருடைய அன்பு போன்ற அனைத்து திவ்ய சுபாவங்களும் உன்னில் உருவாக்கப்பட்டு தீரும்போது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல நீ நித்தியமாக ஜொலித்து பிரகாசிப்பாய். உன் ஜீவியத்தை குறித்து குறை கூறின வாய்கள் யாவும் அன்று அடைக்கப்படும். இரவும் பகலும் உன் தேவனுக்கு முன்பாக உன்மேல் குற்றச்சாட்டி கொண்டிருந்த சாத்தான் அன்று தள்ளப்பட்டு போவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆரம்பம் அற்பமானதாக இருக்கலாம். ஆனாலும் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் என்று திருவசனம் கேட்கிறது. உன்னுடைய துவக்கம் அற்பமானதாக இருந்தாலும் நீ அவரால் உருவாக்கும் கரத்தில் நிலைத்திருப்பாய் என்றால் உன்னுடைய முடிவு சம்பூர்ணமானதாக இருக்கும். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைத்திருக்கும். அதனுடைய ஒன்றையும் கூட்டவும் அவசியமிராது, அதனின்று ஒன்றையும் குறைக்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படாது.
சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்கும் கிரியையானது புத்திக்கு எட்டாததாயிருக்கும். கர்த்தர் தாமே சியோனையும் எருசலேமையும் கட்டி கொண்டிருக்கிறார். சாலமோன் கட்டின ஆலயத்தையும் அரமனையையும் நேரிலே வந்து பார்வையிட்ட சேபாவின் ராஜஸ்திரி ஆச்சரியத்தால் பிரமை கொண்டாள். சாலமோனிலும் பெரியவரும் மகா ஞானமுள்ளவரும் மகா ஐஸ்வர்ய சம்பன்னரும் சர்வ வல்லவருமாகிய உன் தேவன் தாமே உன்னை முற்றிலும் பொறுப்பேற்றிருப்பதால் அவருடைய செயலின் முடிவு மகிமையானதாயிருக்கும். அவருடைய கைகள் உன் ஜீவியமாகிய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டன. அவருடைய கைகளே அதை கட்டி முடித்து தீர்க்கும் என்று சகரியா 4:9 சொல்கிறது. அதை காண்கிற அனைவரும் பிரமைப்படைந்து, இது எப்படி ஆயிற்று? இது கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று சொல்லி வியந்து கூறி, அந்த நற்கிரியை உன்னில் துவக்கியவரும் முடித்தவருமாகி அவருக்கே சகல மகிமையும் செலுத்துவார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இது உங்கள் பார்வைக்கு ஆச்சரியமாயிருந்தாலும் என் பார்வைக்கு ஆச்சரியமாயிருக்குமோ? நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்ற அவரது வார்த்தைகளின் ஆழத்தை அன்று அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். அவர் நீதியோட சியோனிலும் எருசலேமிலும் தமது செயலையெல்லாம் நிறைவேற்றி முடித்திருக்கும் போது மகா நீதிபரராகி அவருடைய கிரியைக்கு எதிராக பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசிக்கொண்டிருந்த பொய் உதடுகள் யாவும் அடைக்கப்பட்டு போகும். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிற பிசாசானவன் அவன் விழத்தள்ளப்படுவான். ஆம், அவனுடைய கூட்டமெல்லாம் முனையற்று போய் வெட்கி நாணமடையும். உன்னுடைய இருதயமோ மகிழ்ந்து பூரிக்கும். இப்போ எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை குறித்ததான உம்முடைய திட்டம் மாறாத ஒரு திட்டம். நீர் நிச்சயமாகவே எங்களை செயலாற்றுகின்றவர்களாக, உம்முடைய சாட்சிகளாக நீர் எங்களை வணைந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய திருக்கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் வலுவாதபடி எங்களை காத்து உமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த நீர் ஒருவரே வல்லமையும் ஞானமுள்ளவராய் இருக்கிறீரே. எங்கள் மூலமாய் உமக்கு துதி உண்டாகத்தக்கதாக எங்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.